இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அதிகாரத்தனமான ஆட்சியும் அடிமை மேலோங்கியிருந்த காலம் அது. பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல கலவரங்கள் நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் ஆங்கிலேயர்களால் நீர் பாசனங்களையும் நீர் மேம்பாட்டையும் மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்தான் சர் ஆர்தர் காட்டன். பொறியியல் துறையில் மிகவும் ஆர்வமாக இருந்த சர் ஆர்தர் காட்டன் ஒரு நாள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவேரி ஆற்றை ஒரு நாள் ஆராய்ச்சி செய்கிறார். சரியா தூர் வராம இருக்கக்கூடிய காவேரி ஆற்று படகையில தூரத்துல ஒரு அணை இருக்கிறத சர் ஆர்தர் காட்டன் பார்த்திருக்கிறார். அந்த அணையை பார்வையிட்ட சர் ஆர்தர் காட்டன் அந்த அணையை பத்தின ஆய்வகத்துல ஈடுபடுறாரு. அத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவருக்குள்ள பல எண்ணங்களும் பல கேள்விகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அந்த அணையோட கட்டமைப்புல இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அவருக்குள்ள எழ ஆரம்பிக்கின்றன. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அணையோட பக்கவாட்டத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்க பள்ளம் தோண்டினாலும் எல்லா இடங்கள்லயும் நீர் ஊத்து வருவதை சர் ஆர்தர் காட்டன் பார்த்திருக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு சின்ன பள்ளத்தை நம்ம தோண்டி பார்க்கும் போதே இதுலயே இவ்வளவு தண்ணீர் ஊறுது அப்படின்னாக்கா இவ்வளவு பெரிய அணை கட்டுறதுக்கு கண்டிப்பா பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி இருக்கணும். அப்படி பள்ளங்கள் தோண்டும் போது நீர் ஊத்து ரொம்பவே அதிகமாவே வந்திருக்கணும். அதெல்லாம் மீறி எப்படி இவங்க கட்டி இருப்பாங்க அப்படின்னு அவருக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. தான் ஒரு பொறியாளர் என்பதால் இதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு சர் ஆர்தர் காட்டன். அப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த அணையோட பேரு கல்லணை என்பது அவருக்கு தெரிய வருது. நிறைய விஷயங்கள் அந்த கல்லணையை பத்தி தெரிய வந்தாலும் அவருக்கு அந்த கல்லணை பற்றிய கட்டுமான ரகசியங்கள் மட்டும் தெரிய வரவே இல்லை. கடைசியா சர் ஆர்தர் காட்டன் ஒரு முடிவு செய்கிறார். இந்த அணையோட அஸ்திவாரத்தை எப்படி கட்டி இருப்பாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சா இந்த அணையை எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்ற ரகசியம் நமக்கு கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு முடிவு செஞ்ச சர் ஆர்தர் காட்டன் பக்கவாட்டத்துல பள்ளங்களை தோண்டி அந்த அணையோட அஸ்திவாரம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்ற ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சாரு. பல அடி ஆழத்துக்கு பள்ளங்களை தோண்டி அதன் அஸ்திவாரத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது சர் ஆர்தர் காட்டனுக்கே பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது. ஏன்னா அவருடைய வாழ்நாள்ல இப்படி ஒரு கட்டுமானத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா 12 அடி ஆழத்துல பாறைகள் எல்லாம் அடுக்கப்பட்டு ஒன்னோட ஒன்னா ஒட்டப்பட்டு இருந்திருக்கிறது. அதை பார்த்ததும் இவராலே எதையும் நம்ப முடியல. ஏன்னா வினாடிக்கு பல லட்சம் கண்ணாடி நீர் ஓடக்கூடிய இவ்வளவு பெரிய காவிரி ஆத்துக்கு நடுவுல அதுவும் இவ்வளவு ஆழத்துல எப்படி இவ்வளவு பெரிய பெரிய பாறைகளை எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒன்னா வச்சு அடுக்கி இருக்க முடியும் அப்படின்னு சர் ஆர்தர் காட்டனால நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம தண்ணிக்கு கீழே பல அடி தூரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாறைகள் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு இந்த பாறைகள் எல்லாம் நகராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பசைகளை வச்சு இதை ஒட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு கொள்ளளவு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பசைகளை இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் வந்துட்டு ரொம்பவும் குழம்பியும் போயிருக்கிறாரு சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். 1000 வருஷங்கள் தாண்டியும் இந்த கட்டமைப்பு இன்னமும் இவ்வளவு கம்பீரமா இருக்குதுன்னா அப்போ இந்த கல்லணையை கட்டக்கூடிய தொழில்நுட்பமும் இதை கட்டியவர்களுடைய திறமையும் எப்படி இருந்திருக்கும் என்பதை பார்த்து வியந்தே போயிருக்கிறார் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த கல்லணையை கட்டினது யாருன்னு சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் தீவிரமா ஆராய்ச்சி செய்யும் பொழுது முதல் முறையாக சர் ஆர்தர் காட்டன் கல்லணை கட்டியவரின் பெயரை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் யார் என்பது தெரிய வருகிறது. சேரனையே வென்ற தீரன், பாண்டியனை கொன்ற சூரன், கல்லணையை கட்டிய சோழன், காவேரியின் கதாநாயகன், எவனையும் வெஞ்சும் வல்லவன், கருகிய காலை கொண்டு எதிரியை எட்டி உதைத்தவன் அவனே, வெண்விழி வென்று சோழத்தை மீட்டு இமயத்தில் கொடி நட்டு சோழன் நாடு சோறு படைத்ததென்று பெயரெடுத்த நம் தமிழினத்தின் பாட்டன் முப்பாட்டன் என்று பெயரெடுத்த கரிகால சோழன்,
எத்தனையோ சீற்றங்கள், எத்தனையோ பேரிடர்கள், எத்தனை நிலநடுக்கங்களை கண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்னும் இப்படி கம்பீரமாக நம் கண்முன்னே நிற்கும் இந்த கல்லணை கட்டிய முப்பாட்டனின் திறமையை கண்டு இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய இந்த கல்லணையை கட்டிய நம் தமிழினத்தின் முப்பாட்டன் கரிகால சோழனின் திறமையை என்னவென்று சொல்வது? இப்படிப்பட்ட கல்லணையை கரிகால சோழன் ஏன் இந்த பகுதியில கட்டியிருக்கணும்? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கல்லணையோட கட்டுமான ரகசியங்கள் என்னென்ன? காலங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்து ஓடிய பிறகும் இன்னும் இந்த கரிகால சோழனின் பெயர் நிக்குதுன்னா அதுக்கு இந்த கல்லணையோட கட்டமைப்புல இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பு நண்பர்களே, நம்மளுடைய இந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் MC பிரகாஷ். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழக மண்ணை தமிழக முப்பாட்டன் மன்னன் கரிகால சோழன் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த பலத்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் பெருத்தெடுத்து ஓடி வந்த வெள்ளம் விவசாய நிலங்களில் மொத்தத்தையும் மூழ்கடிக்க செய்கிறது. விவசாயிகள் கஷ்டப்பட்டு பயிர் செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி கிடக்க விவசாய பொதுமக்கள் அனைவரும் கரிகால சோழனை சந்தித்து கண்ணீர் மல்க கதறி அழுகின்றனர். நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற விவசாய பயிர்கள் எல்லாம் இப்படி அடிக்கடி நீர் வந்து எங்கள் பயிர்களை எல்லாம் மூழ்கடித்து சென்றால் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே கேள்விக்குறியாகி போகின்றது. எங்களுக்கு ஏதேனும் உதவி புரியுங்கள் அப்படின்னு கரிகால சோழனை சந்தித்து கண்ணீருடன் விவசாய பெருமக்கள் அனைவரும் கோரிக்கைகள் வைக்கின்றனர் என்று விவசாய பெருமக்கள் சொன்னதை கேட்டதும் கரிகால சோழன், தயவு செய்து அனைவரும் கண்ணீர் விடுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் என் மக்கள் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் உடம்பில் இருந்து சிந்துகின்ற உதிரம் போன்றது. நான் வணங்கும் அந்த ஈசனின் அருளும் என் உயிரும் இவ்வுலகில் இருக்கும் வரை எம் மக்களை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கரிகால சோழன் விவசாய பெருமக்களுக்கு முதல் கட்டமா நிறைய நிவாரண உதவிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அதோட விவசாய மக்களோடைய தங்கி அவங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் பங்கெடுத்துக்கிறாரு. ஆனா அவரால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனடியா அவரால் தீர்க்க முடியல. இப்படியே பல யோசனைகளோட கரிகால சோழன் காவேரி பூம்பட்டத்தில் இருக்கக்கூடிய கடலை நோக்கி போறாரு. சூரியன் மறையிற அந்த நேரத்துல கடல் அடிக்கக்கூடிய அந்த அலைகளை பார்த்துக்கிட்டே தன்னுடைய மனசுக்குள்ள காவேரி அன்னையோட வேகத்தை எப்படி குறைக்க முடியும் நம்மளால அப்படின்னு ஆழ்ந்த யோசனையோடு கடலையே பார்த்து நின்றுகிட்டு இருந்திருக்கிறார் கரிகால சோழன். அப்படி அவர் நின்றுட்டு இருக்கும் பொழுது கடல்ல இருந்து வரக்கூடிய அலைகளால தண்ணீர் வந்துட்டு அவருடைய கால்களை தொட்டு விட்டு திரும்ப சென்று இருக்கிறது. கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அலைகளால மறுபடியும் தண்ணீர் வந்து அவருடைய கால்களை திரும்பவும் தொட்டுட்டு போகும்பொழுது எல்லாமே அவருடைய காலுக்கு கீழே இருந்த மணல் பகுதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி தானாகவே அவருடைய கால்கள் எல்லாம் மணல்ல புதைய ஆரம்பிச்சிருக்கிறது. அதை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்ச கரிகால சோழன் புன்னகையோடு வானத்தை பார்த்து, ஈசனை என் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது, இனி சோழ தேசம் செழிப்படையும் அப்படின்னு சொல்லி கரிகால சோழன் கையெடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இங்க கரிகால சோழன் கத்துக்கிட்டது என்னன்னா மண்ணறிமான தத்துவம். அங்கிருந்து நேர அரசவைக்கு சென்ற கரிகால சோழன் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி தனக்கு நடந்ததை சொல்லி மண்ணறிமான தத்துவத்தை பத்தியும் விளக்கி சொல்லி இருக்கிறார். எப்படின்னா என்னுடைய காலுக்கு கீழே இருந்த மணல்கள் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு போச்சோ அதே மாதிரி காவிரி ஆத்துக்கு நடுவுல கற்களை கொண்டு போய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறைகளை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுதான் கட்டுமான பணிகளை கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு விளக்கி கூறியிருக்கிறார் அமைச்சரவை கூட்டத்தில் கரிகால சோழன் அவர்கள். அவர் யோசிச்ச அதே மாதிரி தான் அந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் காவிரி நடுவே அணைய கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார் கரிகால சோழன் அவர்கள். காவிரி ஆறும் கொள்ளிடமும் ஒன்னா சங்கமிக்கிற திருச்சிக்கு பக்கத்துல அணைய கட்டுறதுக்கு திட்டமிடுகிறார் கரிகால சோழன். ஏன்னா அந்த இடத்துல தான் அளவுக்கு அதிகமான வெள்ளங்கள் ஒன்னா சங்கமிச்சு விவசாய நிலங்கள்ல பூந்து அதிகமா சேதங்களை ஏற்படுத்துது. அதனால இந்த இடத்துல அணை கட்டுறது தான் சரி அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார் கரிகால சோழன். பல டன் எடை கொண்ட கருங்கல் பாறைகளை ஒரே சமமாக வெட்டி செதுக்கி கொண்டு வந்து
காவிரி ஆற்றில் ஓடக்கூடிய நீரின் நடுவே போடும் பொழுது தண்ணீரோட வேகத்தையும் பாறையோட கனத்தையும் பொறுத்து மண்ணுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அதே மாதிரியே அடுத்தடுத்து ஒரு பாறை மேல இன்னொரு பாறைகள் போடும் பொழுது ஒரு பாறையும் மற்றொரு பாறையும் சேர்ந்து ஒட்டி கொள்வதற்கும் நகராமல் இருப்பதற்காகவும் களிமண்ணோடு சேர்த்து ஒரு வித்தியாசமான பசையை கலந்து புதிய பாறைகளை போடுறதுக்கு முன்னாடி அதுல பூசப்பட்டு தூக்கி போடுகிறார்கள். இப்படி போடுறதால கீழே போட்ட பழைய பாறையும் புதுசா போடக்கூடிய புதிய பாறையும் ரெண்டும் நகராம தண்ணீரும் கசிய விடாம கல்லோட கல்லா எல்லா கற்களும் ஒன்னோட ஒன்னா ஒட்டி கொள்ளுது. இப்படியே ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் கொஞ்சம் கூட சந்து இல்லாம எல்லா கற்களையும் வச்சு கட்டப்படுது. இப்படியே இந்த அணை பல மக்களோட உழைப்பால பிரம்மாண்டமா அணை கட்டப்படுது. ஆனா கரிகால சோழன் இங்க அணைய கட்டி நீரை சேமிக்கல. அதுக்கு பதிலா இந்த காவிரி ஆத்துல வரக்கூடிய 2 லட்சம் கன அடி நீர் தண்ணீரின் வேகத்தை வந்துட்டு தடுத்து அதோட வேகத்தை குறைச்சிருக்கிறாரு. அதாவது காவிரி நதியில வரக்கூடிய அந்த நீரை தடுப்பணைகள் மூலமா தடுத்து நிறுத்தி அங்கிருந்து நீர்ப்பாசனத்துக்கும் வடிகால் பாதைக்கும் தேவையான நீரை கொடுக்கறது மட்டும் இல்லாம அதிகப்படியா வரக்கூடிய நீரை கொள்ளிடம் வழியா திசை திருப்பி விட்டு விவசாய நிலங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம அணைய கட்டி முடிச்சிருக்கிறாரு கரிகால சோழன். கரிகால சோழனுடைய அவருடைய திறமையை கண்டு அவரை அந்த சோழ தேசமே வாழ்த்தி வணங்குது. இந்த அணையை கட்டுறதுக்கு முன்னாடி உணவுகளை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்ச கரிகாலன் இந்த கல்லணையை கட்டினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து தானியங்களும் உணவுகளும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு பர்மா, நேபாள் மாதிரியான பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாரு. இந்த கல்லணையை இப்படிதான் நம்ம கரிகாலன் கட்டினாரு அப்படின்னு ரொம்ப ஈஸியாவே சொல்லிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்துல குதிரைகள், மாடுகள், யானைகள் மூலமாக பல டன் எடை கொண்ட கற்களை கொண்டு வந்து மனிதர்கள் உழைப்பின் மூலமாக காவிரியில் ஓடக்கூடிய பல கன அடி தண்ணீருக்கு நடுவுல பாறைகளை போட்டு, நீருக்கு நடுவுல பாறைகளை போட்டு ஒரு பாறை மேல இன்னொரு பாறையை ஒட்ட வைக்கிறதுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட பசையை உருவாக்கி கரை புரண்டு ஓடும் காவிரி நடுவுல கம்பீரமா கல்லணை கட்டின நம் முப்பாட்டன் ஆகிய கரிகால சோழனுடைய அந்த திறமைக்கு தமிழனாகிய ஒவ்வொருத்தனும் தலைவணங்கிறது மட்டும்தான் கரிகால சோழனுக்கு நாம செய்யக்கூடிய மரியாதை. கரிகால சோழனுடைய திறமையை கண்டு வியந்த சர் ஆர்தர் காட்டன் பழந்தமிழருடைய கட்டுமான திறமையும் கல்லணையோட கம்பீரத்தையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம த கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அந்த அணைக்கட்டுக்கு பெயரையும் சூட்டி பெருமையும் படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியமா தஞ்சாவூர் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கல்லணை தான். சோழவள நாடு சோறுடைத்துன்னு பேரு வர காரணமும் கல்லணை கட்டிய நம் முப்பாட்டன் அந்த கரிகால சோழன் தான். நீங்க அடுத்த முறை கல்லணைக்கு போனீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உணர்ச்சி பூர்வமா எடுத்து வையுங்க. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழனும் இன்னும் பல முப்பாட்டன்களும் முப்பாட்டிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த கல்லணை இப்ப இருக்கக்கூடிய அந்த இடம். இது போன்ற நம் தமிழர்களின் வரலாறுகளை பொக்கிஷமாக இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பேணி காப்போம்.